வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மூன்றாவது நாளாக சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வழிநெடுகிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் த.வே.க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் செங்கோட்டையின் நம்பிக்கை. ஜனவரி 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்தனர். இந்நிலையில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. அதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது. இந்நிலையில் ரொக்க பணம் கிடையாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தது. இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புடன் எவ்வளவு ரொக்க பணம் வழங்குவது என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் முடிவில் 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அரிசி அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 3வது நாளாக சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். போதை ஒழிப்பை வலியுறுத்தியும் நல்லிணக்கத்தினை வலியுறுத்தியும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் இருந்து சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார். அதன்படி 3வது நாளாக நடைபயணம் மேற்கொண்டு வரும் வைகோ புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைக்கு வந்தடைந்தார். அப்போது தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒன்றிய கவுன்சிலர் ராஜேஸ்வரி ராமசாமி, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் எஸ்.கே. களியமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சவரிநாதன், மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் மற்றும் பொதுமக்கள் பலர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாகமாக நடைபயணத்தை தொடங்கினார். அவருடன் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு 500க்கும் மேற்பட்டோர் நடைபயணத்தில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இன்று மாலை மறுமலர்ச்சி திராவிட இயக்கத்தின் பொதுக்கூட்டம் விராலிமலையில் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். மாணவர்கள் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் என்னும் அறிவூட்டும் கருப்பொருளின் கீழ் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக நிறைவேற்றப்பட உள்ளது. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையிலும் நாளை மாலை 3 மணிக்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. சென்னை வர்த்தக மைய வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், பல வகை தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்துறை பயிற்சி போன்ற அனைத்து துறைகள் சார்ந்த மாணவர்களுக்கும் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் த.வே.க வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய வரலாற்றை படைக்கும் கட்சி எனவும் அது தற்போது அனைத்து பகுதிகளிலும்
தெளிவாக தெரிந்துவிட்டது எனவும் கூறினார். மக்களின் வரவேற்பை பார்க்கும் போது தாவேகா முதலிடத்தை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என கூறிய அவர், இரண்டு கட்சிகளும் வேண்டாம், புதிய கட்சிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் நினைப்பதாக தெரிவித்தார். ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த கருத்திற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக, நிலையாக நாளை எதிர்காலத்தை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் நீங்கள் கேட்கக்கூடும், புரட்சித் தலைவர் அம்மா இல்லையா என்று கேட்கக்கூடும். அவர்களுக்கு பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு கட்சியும் வேண்டாம், புதிய ஒரு முகம் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்ககிட்ட கேட்டால் உங்கள் இல்லங்களிலே கூட தெரியும், உங்க குழந்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, வீட்டுல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. உண்மைதானே? அப்படி இருக்கிற போது மற்ற ஒரு கருத்திற்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 9ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் வரும் 9ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜனவரி 7ஆம் தேதி வரை, மேலும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜனவரி 7ஆம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலையாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 ஆண்டு கால அரசு ஊழியர்களின் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் அறிவித்த ஓய்வூதிய திட்டத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருச்சி விமான நிலையம் வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஏறத்தாழ 22 ஆண்டு கால அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அவர், 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவித்துள்ளோம். இது குறித்து கேள்வி கேட்க யாருக்கும் தகுதியில்லை என தெரிவித்தார். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் சார்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. நீண்ட நெடிய நாள் ஒரு கோரிக்கை, ஏறத்தாழ ஒரு 22 ஆண்டு கால அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு ஒரு நிறைவேற்றியிருக்கிறோம் என்கின்ற ஒரு திருப்தி. ஏன்னா இப்போ அந்த குழுவில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்த மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். உள்ளபடியே நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்களோடு சேர்ந்து ஒரு அனுபவம் தான் ஒவ்வொரு சங்கத்தையாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அது தொடர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத தொடர் கண்காணிப்பு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு ரவுண்டு நாங்கள் முடிக்கும் பொழுது தான் என்ன பேசப்பட்டது, அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிற அளவிற்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை இந்த தொடர் கண்காணிப்பு மூலமாக இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பொங்கலை முன்னிட்டு பொள்ளாச்சி வடக்கு நகர திமுக சார்பில் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் சைக்கிள் ஓட்டுவதால் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ முடியும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாகவும் பொள்ளாச்சி வடக்கு நகர திமுக மற்றும் சைக்கிளிங் கிளப் சார்பில் சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது. பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ஆர்ச் பகுதியில் தொடங்கிய இந்த போட்டியை நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 8 வயது சிறுவர்கள் முதல் 70 வயது பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு
புளியம்பட்டி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டினர். தொடர்ந்து இப்போட்டிகள் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனத்தின் பேட்டரி வெடித்ததில் 2 டிராக்டர் மற்றும் ஒரு கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஜானகிராமன் பேட்டரி மூலம் இயக்கக்கூடிய இ-பைக் வாகனத்தை பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் வீட்டிற்கு அருகில் இ-பைக்கை நிறுத்தி வைத்திருந்த போது இருசக்கர வாகனத்தின் பேட்டரி வெடித்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. அப்போது இருசக்கர வாகனத்தின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 விவசாய டிராக்டரும் ஒரு காரும் தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அச்சரப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பேட்டரி ஸ்கூட்டர், ஒரு டிராக்டர் மற்றும் காரின் முன்பகுதி முழுமையாக எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து சித்தாமூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் நேற்று ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. அப்போது நடராஜ பெருமானுக்கு பால், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருடு போன நகையை மீட்டு தர கோரிய பெண்ணிடம் ஜோலார்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் அவமரியாதையாக பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாய்ச்சல் பகுதியை சேர்ந்த ரெஜினா மேரி என்பவரது வீட்டில் இருந்து 4 சவரன் தங்க நகை திருடு போனதாக கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே ரெஜினா மேரியின் மகள் மோனிஷாவிடம் எதிர் வீட்டில் வசித்து வரும் ஸ்ரீகாந்த் என்பவர் உறவினர் ஒருவருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுவதாகவும் வீட்டில் உள்ள செயினை தற்காலிகமாக கொடுத்தால் 10 நாட்களில் திருப்பி கொடுத்து விடுவதாகவும் கூறி நகையை பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜோலார்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் பாலமுருகனிடம் ரெஜினா மேரி தெரிவித்த போது ஸ்ரீகாந்தின் குடும்பத்தினர் நகையை வாங்கவில்லை என மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து உதவி ஆய்வாளர் அலட்சியமாக பதில் அளித்ததுடன் என் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்துக் கொடுக்கவா என அவமரியாதையாக பேசியதாக ரெஜினா மேரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் திருடு போன நகையை மீட்டு தர வேண்டும், காவல் அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரெஜினா மேரி மனு அளித்துள்ளார். நாங்க போய் திரும்பவும் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்க இனிமேல் உங்களுக்கு ஆளையும் காட்டிட்டோம், ப்ரூஃபும் காட்டிட்டோம், நீங்க எதுவுமே விசாரிக்காதுக்கிறீங்கன்னா அவங்களும் விசாரிச்சோம், நாங்களும் விசாரிச்சு எங்களையும் விசாரிச்சதுல அவங்க ஊர்லேயே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் அதோ டேட் இதை வச்சு எஸ்ஐன்ற பாலமுருகன் சார் தான் எங்களை விசாரிச்சாரு. 2 பேர் ஒன்று அவங்கள விசாரிக்கணும், 2 தரப்பையும் வச்சு விசாரிக்கணும். அவர் அப்படி பண்ண மாட்டேன்றாரு. ஒன்று எங்களை கூப்பிட்றாரு, இல்லை அவங்கள கூப்பிட்றாரு. வச்சு 2 பேரும் ஒரு தனித்தனியாக தான் விசாரிக்கிறாரு. ஒரே நாள் விசாரிச்சதில் கேஸ் முடிஞ்சிடுச்சு, உன் பொண்ணுக்கிட்டே கேளு, இல்லை என் பேக்கெட்லேருந்து உங்களுக்கு எடுத்து தரணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் எதனா பண்ணுன்னா உன் பிள்ளைய நான் இதில் தான் ஹோமில் தான் போடுவேன், உன் பிள்ளை தானே தப்பு பண்ணிச்சு, எங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்தமாரி சொன்னால் நாங்கள் எங்கே போய் சேருது? ப்ரூஃப் எங்ககிட்ட கேட்குறாரு. ப்ரூஃப் இருந்தாக்கா நாங்கள் இவ்வளோ தூரம் அலைய வேண்டிய அவசியமே இல்லையே. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட வந்து 2, 3 இது 4வது வாட்டி நாங்கள் நிற்கிறோம், 5வது வாட்டி நான் வந்து நிற்கிறோம். எனக்கு என்ன செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியல. திரும்ப அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எதனா பண்ணிக்கிங்க, எங்களுக்கு தெரியாதுன்றாரு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாக்கடையில் தவறி விழுந்த தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். தாராபுரம் அருகே அலங்கியம் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இந்நிலையில் சுரேஷ் வழக்கம் போல் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு தாராபுரம் சென்றுள்ளார். தொடர்ந்து அங்குள்ள மின் மயானம் அருகே அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மது போதையில் இருந்த சுரேஷ் அருகில் இருந்த திறந்த சாக்கடைக்குள் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் மூச்சு திணறி சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் போலீசார்
சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணையிலிருந்து பாசன வசதிக்கான தண்ணீரை அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள உப்பாறு அணையில் இருந்து வரும் 23ஆம் தேதி வரை தாராபுரம் தாலுகாவிற்குட்பட்ட 6060 ஏக்கர் பரப்பளவிலான பாசன வசதிக்காகவும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளின் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி வலது கரை கால்வாய் மற்றும் இடது கரை கால்வாய் வழியாக மொத்தம் 177 கன அடி தண்ணீரை அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே, ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய உறுதியளிப்பு திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் ஜனார்தனன், தமிழக அரசு புதிய ஓய்வூதிய உறுதியளிப்பு திட்டத்தை அறிவித்ததற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை பென்ஷனை பெறாமல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கருணை பென்ஷன் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஜாக்டோ ஜியோ பேரமைப்போடு அழைத்து 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையிலும் ஒரு நபர் குழு அளித்த அறிக்கையின் பரிசீலனை செய்து இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையாக தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு புதிய ஓய்வூதிய திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய 50% ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து யாரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வெனிசுலா மற்றும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தார். அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கைகள் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர் எனவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி, சர்வாதிகாரிகளை இப்படி கையாள முடியும் என்றால் அடுத்து யாரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் என தெரிவித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 3வது நாளாக சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வழிநெடுகிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் செங்கோட்டையின் நம்பிக்கை. ஜனவரி 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.